அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி பாவை நோன்பு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என பரம்பொருள் கண்ணபிரான் பகவத்கீதையில் கூறுகிறார். அவரது திருவாய்மொழி மார்கழியின் சிறப்புகளை உயர்த்தி பேசும் புண்ணிய மாதமாக அமைந்துவிட்டது. மார்கழி மாதத்தை சிலர் பீடை மாதம் என கூறுகிறார்கள். அது தவறு. பீடு என்ற சொல்லுக்கு பெருமை என்று பொருள். பீடுடைய மாதம், அதாவது 12 மாதங்களில் மார்கழி மிக்க சிறப்புடைய மாதமாகும். சூரியன் பயண திசையை வைத்து ஒவ்வொரு ஆண்டை 2 அயனங்களாக பிரிப்பார்கள். சூரியன் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வடக்கு திசையில் பயணிப்பதை உத்தராயணம் என்றும் கூறுவார்கள். இது கோடைகாலத்தின் தொடக்கத்தை குறிக்கும். இக்காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாக அமைகிறது. ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை சூரியன் தெற்கு திசையில் பயணிக்கிறார். இது தட்சிணாயன காலம் என்பார்கள். இது மழைக்காலமாகும். தட்சிணாயனத்தின் 6வது மாதம், அதாவது மார்கழி மாதம் தேவர்களின் இரவு காலம் முடிந்து வைகறை பொழுதாக அமைகிறது. இதை உஷா காலம் என்றும் வைகறை பொழுது என்றும் சிறப்பித்து கூறுவார்கள் ஆன்றோர்கள். விடிய காலை பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலமே பிரம்ம முகூர்த்த காலம் என கூறப்படுகிறது. பனி விழும் அவ்வேளையிலான அதிகாலை வழிபாடு உடல் சுறுசுறுப்புக்கும் உள்ள தெளிவுக்கும் எப்பொழுதும் சிறந்தது. இந்த மாதம் முழுவதும் பகவானை தியானித்துவதும் அவனை நினைத்து சகல சுகத்தையும் அளிக்கிறது. ஆன்மீக மார்க்கத்திற்கு செல்ல முதன்மையான மாதமாக கருதப்படும் இந்த மாதத்தை தனுர் மாதம் என்று அழைப்பார்கள். மார்கழி சீரிசம் என்ற சொல்லுக்கு தலையான மார்க்கம் என்று பொருள். அதுவே நாளடைவில் மருவி மார்கழியாக விளங்குகிறது. சைவ வைணவ ஒற்றுமை வலியுறுத்தும் இந்த மாதத்தில் ஆண்களும் பெண்களும் திருப்பாவை திருவெம்பாவைகளை பாடி பரவசமடைவார்கள். திருப்பாவையை பெண்ணான ஆண்டால் பாடப்பெற்றது. ஸ்ரீரங்கம் ரிங்கநாதரை மணாளலாக அடைய வேண்டியும் அவன் பெருமைகளை ஒரு பெண் மற்ற பெண்களுக்கு கூறி அவரை தூக்கத்தில் இருந்து எழுப்புவதை போலவும் அமைந்துள்ளது இந்த திருப்பாவை பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், நாராயணனே நமக்கே பறை தருவான். வாங்குடம் நிறைக்குடம் மள்ளல் பெருக, பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோர் எம்பெருமாவாய். செங்கண் திருமுகத்து செல்வ மழுதும் திருமல்வாய் எங்கும் இன்புற்று 21 எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் அரங்கனை தொழுது வணங்கியபடி பரவசமடைந்துள்ளார். திருப்பாவையைப் போலவே திருவெம்பாவையும் ஒரு பெண் மற்றவரை மார்கழி அதிகாலை பொழுதில் எழுப்புவதாக அமைந்துள்ளது. சிவபெருமானை திருவண்ணாமலையில் மாணிக்க வாசகரிடம் கோவை பாடிய வாயால் பாவை பாடு என்று கேட்க, மாணிக்க வாசகர் பெண் பாவத்தில் நின்று சிவபெருமானை நாயகனாக நினைத்து பாடினார். சித்தம் அழையார் பாடாரோ நம் சிவனை என்றும் தேனும்மி எது அப்பாடல்கள் ஆகும். திருப்பாவை திருவெம்பாவை என்ற நூல்கள் இரண்டும் பாவை நோன்பு மார்கழி நோன்பினை பாடுகிறது. சிவபெருமானுடைய ஆலயங்களில் மாணிக்க வாசகர் அள்ளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களும் பாடப்படுகின்றன. திருப்பதி ஏழுமலையான் கோவில்களில் ஆண்டு முழுவதும் அதிகாலை சுப்ரபாதம் பாடல்கள் பாடப்படும். மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடல்கள் பாடப்படும். இது இம்மாதத்திற்கு மாபெரும் புகழ்ச்சியை சேர்த்தவை. மேலும் வைஷ்ணவ மற்றும் அவருடைய ஆலயங்களில் 20 பகல் 10 என முறையில் 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்யப்படும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தை நீராடல் என்ற நோன்பு வழிபாட்டை தை மாதத்தில் மேற்கொண்டனர். பின்னர் அது மார்கழி மாதத்திற்கு மாறிவிட்டது. வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை, அனுமன் ஜெயந்தி போன்ற பண்டிகைகளும் இந்த மாதத்தில் வருகின்றன. எங்கும் பக்தி, எதிலும் தெய்வீகம், இவை அனைத்தும் மார்கழியின் சிறப்பம்சம். சிறந்த உத்தம கணவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டியும் நாட்களில் வறட்சி நீங்கி மழை பெய்யவும் கன்னி பெண்கள் பார்வதி தேவியை நினைத்து பாவை நோன்பு கடைபிடிக்கின்றனர்.
மார்கழி மாத அதிகாலை பொழுதில் திருமணமாகாத இளம் பெண்கள் தூங்கி எழுந்து தன் வயலையொத்த பெண்களின் வீட்டுக்கு சென்று தூங்குகின்றவர்களை எழுப்புவார்கள். பின்னர் அனைவரும் ஓரிடத்தில் கூடுகின்றனர். ஆறு மற்றும் நீர்நிலைக்கு சென்று நீராடுகின்றனர். ஈரமணலால் ஒரு பாவையை உருவாக்கி அதை பூக்களால் அலங்கரித்து பின்னர் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி ஆறு மற்றும் நீர்நிலைக்கு சென்று நீராடுகின்றனர். முக்கியமாக பாவையை பார்வதி தேவியாகவும் கௌரி தேவியாகவும் நினைத்து பக்தியுடன் போற்றி வழிபடுகின்றனர். பின்னர் பாவை பாடல்களை பாடி வேண்டுதல் நிறைவேற வணங்குகின்றனர். வீட்டில் முற்றத்தை பெருக்கி தூய்மைப்படுத்துகின்றனர். சாணத்தால் மூழ்கி கோலமிட்டு கோலத்தின் நடுவே ஒரு பிடி சாணத்தை வைத்து அதில் பூசணைப்பூ அருகம்புல்லை சுட்டுகின்றனர். பின்னர் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். விரதம் இருக்கும் பெண்கள் அதிகாலை பொழுதில் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். அங்கு திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, திருவெம்பாவை பாடல்கள் ஒவ்வொன்றும் பாடி முடிந்ததும் சங்கு, மணி, மேளம், முரசு வாத்தியங்கள் ஒலிக்க சுவாமிக்கு தீபாராதனை நடைபெறும். அதனை கண்டுகளிக்க வேண்டும். கோவிலில் வழங்கப்படும் நைவேத்திய பிரசாதம், தீர்த்தம், துளசி ஆகியவற்றை அர்ச்சனை செய்த தேங்காய், பழம் பிரசாதங்களை வாங்கி அவற்றை உட்கொள்ள வேண்டும். அன்று முழுவதும் இறைவனை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கி பக்தி பாடல்களை பாட வேண்டும். தெய்வத்திற்காக தம் மனம், மொழி, செயல்கள் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். மார்கழி மாத விரதம் இருப்போர் இந்த பிறவியிலும் மறுபிறவியிலும் அனைத்து நலன்களும் கிடைக்கப் பெறுவர். உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் இந்த விரதம் பிறப்பயனையே ஆண்டவனை அடைவதற்காகத்தான் என்பதை உணர்த்துகிறது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருட்சேத்திர யுத்தம் நடந்தது. அப்போது போர்க்களத்தின் எதிர்முனையில் ஆச்சாரியர்களும் உறவினர்கள் இருப்பதை கண்ணுற்ற அர்ஜுனன் போரிட விருப்பமின்றி கையில் இருந்த காண்டீபம் என்ற வில்லை கீழே வைத்து விட்டான். அதை அர்ஜுனனின் தேரில் சாரதியாக இருந்த கிருஷ்ணன் பார்த்து, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற புகழ்பெற்ற கீதையை உரைத்தார். அதன் மூலம் அர்ஜுனன் மனத்தை மாற்றி அவனை போரில் ஈடுபடச் செய்தார். கீதை உருவான மாதம்தான் மார்கழி என்பது பெருமைக்குரியது. ஆண்டவனுக்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.